மோசே. யாத்ராகம் 4:13 நம்ம பார்க்கும் பொழுது மோசேய அவருடைய அபிஷேகம் தேடி சென்று, மோசே எனக்கு நீதான் வேணும், உன் மேல பெரிய பிளானிங்க நான் வச்சிருக்கேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றது நீதான், எனக்கு நீதான் வேணும்னு சொல்லி அந்த அபிஷேகம் மோசையை தேடி செல்லுகிறத பார்க்கிறோம். மோசே அந்த யாத்ராங்களை பார்க்கும் பொழுது, அப்ப நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை, உங்களுக்கு சித்தமானவன் யாராவது இருந்தா நீங்க அவங்கள வச்சு செய்யுங்கன்னு சொல்லி, நான் திக்குவாயும் அந்த நாமும் உள்ளவன், என்னைய நீங்க கொண்டு போகாதீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த அவர் அந்த காரியங்களுக்கு அவர் விலகுறத பார்க்கிறோம். ஆனாலும் மோசே நீதான் வேணும், உன் மேலதான் பிளானிங் இருக்கு, உன் மேலதான் தரிசனங்களை வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த அபிஷேகம் அவரை நிரப்பி அவரை வழிநடத்துறதை நம்ம பார்க்கிறோம். இந்த அபிஷேகமும் பாருங்களேன், அவர் அந்த அளவுக்கு அனுபவம்லாம் கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போற அனுபவம் இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசுற அனுபவம் பெரிய அளவு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை அவர் குறைய வைக்கல, மலைமலையா ஓடுறத பார்க்கிறோம். ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி போய் அபிஷேகிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரியம் இருக்கு. அந்த மனுஷனை அவர் பின்னாடி சுத்த வைக்கிறதுக்காக அப்ப சுத்துறாரு. எப்படி தாவீது ஆண்டவர் பின்னாடியே போறாரோ அது போல